Hi friends, welcome to Max Limitless. In the video la nama paaka poradhu pathina chapter 6 application of derivatives la miscellaneous la irundhu 19th question da paaka porom. Question paakalama. Show that the height of the cylinder of greatest volume which can be inscribed in a right circular cone of height h and semi-vertical angle alpha is 1/3 that of the cone and the greatest volume of the cylinder is 4/27 pi h cube tan square alpha. இப்போ இந்த क्वेश्चनல பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, ஒரு கோன் இருக்கு, அந்த கோனுக்குள்ள ஒரு சிலிண்டர் இருக்கு அப்படினு சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கோனோட ஹைட் எடுத்துக்கலாம். நமக்கு தெரியும் இந்த வெர்டிகல் லைன் வந்து கோனோட ஹைட். அவங்க வந்து கோனோட ஹைட்டையும் சொல்லிட்டாங்க. ரைட் சர்க்குலர் கோன் ஆஃப் ஹைட் h அப்படினு சொல்லிட்டாங்க. அப்போ கோனோட ஹைட் பார்த்தோம்னா ஸ்மால் லெட்டர் h, அதை வந்து ஹெச்னே மென்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்து கோனோட ரேடியஸ். அப்போ கோனோட ரேடியஸை பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை, அதனால் நம்ம அதை அப்படியே விட்டுறலாம். இப்போது ஹைட் ஆஃப் த சிலிண்டர் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும். அப்போது இந்த பாயிண்ட், இந்த லைன் செக்மெண்ட்டை, இந்த அளவுக்கு இருக்கிற லைன் செக்மெண்ட்டை நம்ம கேபிட்டல் ஹெச் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதிலேருந்து இந்த லைன் செக்மெண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம், இது வந்து ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர். அப்போ ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டரை நம்ம கேபிட்டல் ஆர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க, செமி வெர்டிக்கல் ஆங்கிள் ஆல்ஃபா கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. செமி வெர்டிக்கல் ஆங்கிள் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா கோனோடது. அப்போ கோனோட செமி வெர்டிக்கல் ஆங்கிள் ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவ்வளோதான், அவங்க சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது பார்த்தோன்னா நம்மளை என்னென்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஷோ தட் த ஹைட் ஆஃப் த சிலிண்டர் ஆஃப் கிரேட்டஸ்ட் வால்யூம், அதாவது த ஹைட் ஆஃப் த சிலிண்டர் ஆஃப் கிரேட்டஸ்ட் வால்யூம் which can be inscribed in a right circular cone of height h and semi-vertical angle is 1/3 that of cone அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஹைட் ஆஃப் த சிலிண்டர் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், கேபிட்டல் ஹெச்னு எடுத்திருக்கோமா. அப்போ கேபிட்டல் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 1/3 ஆஃப் கோன்ஸ் ஹைட். கோன்ஸ் ஹைட் நம்ம என்ன எடுத்திருக்கோம், ஸ்மால் ஹெச் எடுத்திருக்கோம், இன்டூ ஹெச். அதாவது கேபிட்டல் ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஹெச் பை 3 அப்படின்னு நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். அதுக்கப்புறம் அவங்க இன்னொன்று கூட சொல்கிறாங்க, அண்ட் த கிரேட்டஸ்ட் வால்யூம் ஆஃப் த சிலிண்டர். அடுத்தது பார்த்தோன்னா கிரேட்டஸ்ட் வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் இஸ் 4/27 pi h cube tan square alphaங்கிறத ப்ரூவ் பண்ணணும். அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் அதெல்லாம் இல்லாமல் வால்யூம் வந்து கிரேட்டஸ்ட் அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ணணும். அப்போ இங்கே வந்து ரெண்டு ஃபிகர் இருக்குது, கோனும் இருக்குது, சிலிண்டர் இருக்குது. அப்போ நம்ம ஃபங்க்ஷனாக என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா கிரேட்டஸ்ட் வால்யூம் ஆஃப் த சிலிண்டர்னு தான் சொல்கிறாங்க. அப்போ நம்ம எடுக்க போகிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் தான். அப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் பார்த்தோன்னா அதோட ஃபார்முலா என்ன, பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இதில் நம்ம ஹெச்ங்கிறது ஹைட் ஆஃப் த சிலிண்டர், ஆருங்கிறது ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர். சரி, இப்போ இங்கே ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்குது. யூஸ்வலாக அதை வந்து நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒன்னாக மாற்றணும் இல்லையா. ஸோ அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹைட் ஆஃப் த சிலிண்டர். ஹைட் ஆஃப் த சிலிண்டரில் எந்த சேஞ்சஸும் கிடையாது, அதனால் ஹைட் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஹெச். இங்கே ஹைட்டுங்கிறது ஹைட் ஆஃப் த சிலிண்டரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஹைட் ஆஃப் த சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஹெச். அடுத்தது பார்த்தோன்னா ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் கண்டுபிடிக்கணும். இப்போதைக்கு நம்ம ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் என்ன எடுத்துருக்குறோம், கேபிட்டல் ஆர்னு எடுத்திருக்கோம். ஆனால் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை வந்து ஆல்ஃபபெட்ஸ் வச்சு நேம் பண்ணிக்கலாம். ஏ, இந்த பாயிண்ட் பி, இந்த பாயிண்ட் சி, இந்த பாயிண்ட் டி, இந்த பாயிண்ட் இன்னு வச்சுக்கலாம். இப்போது இந்த ஃபிகரில் இந்த ஏஇபி ட்ரையாங்கிளை மட்டும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போது ட்ரையாங்கிள் ஏஇபியை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஏபிஇன்னு வரணும், ஏன்னா ரைட் ஆங்கிள் டாட் பி. அப்போ ஏபிஇ ட்ரையாங்கிளில் கன்சிடர் பண்ணோம்னா இங்கே ஒரு ஆல்ஃபா ஆங்கிள் இருக்குது. அப்போ அந்த ஆல்ஃபா ஆங்கிளுக்கு tan ஆல்ஃபா எடுக்கலாம். tan ஆல்ஃபா என்ன வரும், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இங்கே ஆப்போசிட் என்ன, ஆல்ஃபாவோட ஆப்போசிட் என்னன்னு பார்த்தோன்னா கேபிட்டல் ஆர் வச்சுருக்கோம், தட் இஸ் ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர், பை
அட்ஜசன்ட் பார்த்தோன்னா ஏபி, இப்போதைக்கு நம்ம ஏபி அப்படியே எழுதிக்கலாம். ஆர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு tan ஆல்ஃபா அப்படின்னு எழுதி வச்சுக்கலாம். இப்போது ஏபியோடதை கண்டுபிடிச்சாகணும். இப்போ ஏபி மெஷர்மெண்ட் என்னன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஏசி எடுத்துக்கலாம். ஏசிங்கிறது என்ன? ஏசிங்கிறது ஹைட் ஆஃப் த கோன். அதுக்கப்புறம் இந்த ஃபிகர்லேருந்தே தெரியும் நமக்கு பிசிங்கிறது என்ன? ஹைட் ஆஃப் த சிலிண்டர். இப்போ நமக்கு ஏபிங்கிறது என்னென்னா ஏசியிலேருந்து பிசியை சப்ராக்ட் பண்ணிட்டோன்னா அதுதான் வந்து ஏபியோட மெஷர்மெண்ட்டாக வரும். அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஹெச் மைனஸ் கேபிட்டல் ஹெச் அப்படின்னு வரும். அப்போ நம்ம ரேடியஸ் என்ன வச்சுருக்கோம்? ஆர்ன்னு வச்சுருக்கோம் இல்லையா? அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏபி tan ஆல்ஃபான்னு வச்சுருக்கோம். இப்போ அந்த ஏபிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்மால் ஹெச் மைனஸ் கேபிட்டல் ஹெச் அப்படிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகிடும்? ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஹெச் மைனஸ் கேபிட்டல் ஹெச் tan ஆல்ஃபா அப்படின்னு ஆகிடும். இப்போது நம்ம ஸ்ட்ரைட்டாக ஃபங்க்ஷனுக்கு போயிடலாம். ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர். வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ஹெச். இதில் கேபிட்டல் ஆர் ஸ்கொயருங்கிறது ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர், கேபிட்டல் ஹெச்ங்கிறது ஹைட் ஆஃப் த சிலிண்டர். இப்போது இதில் பார்த்தோன்னா நாம் இந்த ஃபங்க்ஷனை எந்த வேரியபிளை வச்சு எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் ஹெச்சை வச்சு எடுக்கிறோம். அப்போது வி ஆஃப் கேபிட்டல் ஹெச் இஸ் ஈக்குவல் டு பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ஹெச். இப்போது இந்த ஃபங்க்ஷனில் ஆரோடைய வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஆனால் ஆருக்கு பதிலாக நமக்கு ஃபங்க்ஷனில் என்ன இருக்குது? ஆர் ஸ்கொயர் இருக்குது. அப்போது ஆரோட வேல்யூவை அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். ஆரோட வேல்யூ என்ன? ஸ்மால் ஹெச் மைனஸ் கேபிட்டல் ஹெச் tan ஆல்ஃபா. நம்ம இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அப்போது ஸ்மால் ஹெச் மைனஸ் கேபிட்டல் ஹெச் ஸ்கொயர் tan ஸ்கொயர் ஆல்ஃபான்னு ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த ஹெச்சை அப்படியே எழுதிக்கலாம் இன்டூ ஹெச் அப்படின்னு. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா பை கான்ஸ்டன்ட், இந்த tan ஸ்கொயர் ஆல்ஃபா கூட கான்ஸ்டன்ட் தான். ஏன்னா எதுலேயுமே வந்து அவங்க எது கொடுக்குறாங்களோ அது வந்து கான்ஸ்டன்ட் ஆகிடும். அப்படி பார்த்தோன்னா இந்த ஸ்மால் ஹெச்சும் கான்ஸ்டன்ட், இங்கே கொடுக்கப்பட்ட ஆல்ஃபாவும் கான்ஸ்டன்ட். அப்படி பார்த்தா இங்கே tan ஸ்கொயர் ஆல்ஃபா கூட கான்ஸ்டன்ட். அப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது? ஸ்மால் ஹெச் மைனஸ் கேபிட்டல் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் இன்டூ ஹெச் இருக்குது. இப்போது இந்த ஃபிகர்லாம் இனி தேவையில்லை. அதனால் இந்த ஃபிகர் எல்லாத்தையும் நம்ம இப்போ எரேஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ப்ராப்ளமை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தோன்னா வால்யூம் V of capital H is equal to pi tan square alpha. இப்போது இதை பார்த்தீங்கன்னா a minus b the whole square ஐடென்டிட்டியை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ நமக்கு தெரியும் இல்லையா? a minus b the whole square is equal to a square minus 2ab plus b square. இப்போ நம்ம அதுதான் இங்கே பண்ண போகிறோம். இப்போ இதை அப்படியே இங்கே ஐடென்டிட்டியை அப்ளை பண்ண போகிறோம். அப்படி பார்த்தா ஸ்மால் ஹெச் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்மால் ஹெச் கேபிட்டல் ஹெச் ப்ளஸ் கேபிட்டல் ஹெச் ஸ்கொயர். அப்புறம் இன்னொரு ஹெச் வேரியபிளும் இருக்குது. அப்போ நம்ம இன்டூ ஹெச் அப்படியே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் இல்லையா? அப்போ இந்த மாதிரி இருந்தோன்னா யூவி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் ஹெச்சை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே வச்சுக்கலாம். பை tan ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்மால் ஹெச் ஸ்கொயர் கேபிட்டல் ஹெச் மைனஸ் 2 ஸ்மால் ஹெச் ஹெச் இன்ட்டு ஹெச் பார்த்தோன்னா கேபிட்டல் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஹெச் ஸ்கொயர் இன்ட்டு கேபிட்டல் ஹெச் க்யூப் அப்படின்னு வந்துடும். இதுதான் வந்து நம்மளுடைய ஃபங்க்ஷன் v of h. இப்போ நம்ம ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்போது v dash of h is equal to pi tan ஸ்கொயர் ஆல்ஃபா கான்ஸ்டன்ட். அதனால் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். நம்ம டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு கேபிட்டல் ஹெச் தான். அப்படி பார்த்தா ஹெச் ஸ்கொயர் வந்து கான்ஸ்டன்ட், அதை அப்படியே எழுதிக்கலாம். அப்போது ஹெச்சை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 மைனஸ் 2h வந்து கான்ஸ்டன்ட். ஹெச் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால்
கேபிட்டல் ஹெச் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 கேபிட்டல் ஹெச் ப்ளஸ் ஹெச் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3 கேபிட்டல் ஹெச் ஸ்கொயர் அப்படின்னு வரும். சரி, இப்போ நம்ம இதை இன்னும் கொஞ்சம் கூட சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். பை tan ஸ்கொயர் ஆல்ஃபா into h square minus 2 into 2 4 small h capital H plus 3 capital H square. இதுதான் நம்மளோட v dash of h. அடுத்து என்ன பண்ணுவோம்? v dash of h equal to 0 பண்ணுவோம். அப்படி equal to 0 பண்ணும்போது என்ன ஆகும்? நம்மளோட இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, அதனால் இது எல்லாத்தையும் இரேஸ் பண்ணிடலாம். அப்போது என்னாகும்? பை tan ஸ்கொயர் ஆல்ஃபா ஹெச் ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்மால் ஹெச் கேபிட்டல் ஹெச் ப்ளஸ் 3 கேபிட்டல் ஹெச் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். இப்போ இது வந்து ஆக்சுவலாக கான்ஸ்டன்ட் இல்லையா, இது இந்த சைடு போகும்போது 0 இன்ட்டு பை tan ஸ்கொயர் ஆல்ஃபான்னு வரும், திருப்பி அது 0 ஆகிடும். ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தோன்னா h square minus 4 small h capital H plus 3 capital H square is equal to 0. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்குது. இப்போ இதை நம்ம ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம்ஸ் போட்டு சால்வ் பண்ணலாம். அப்போது நமக்கு 2 ஃபேக்டர்ஸ் வேணும். அந்த 2 ஃபேக்டர்ஸை மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு +3 வரணும். அந்த 2 ஃபேக்டர்ஸை ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு -4 வரணும். இப்போ 3ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர் இல்லையா, அப்போ 3யோட ஃபேக்டர்ஸ்ன்னு பார்த்தாலே நமக்கு 3யும் 1ம் தான் பாசிபிளே இருக்குது. அப்போ இதில் பார்த்தோன்னா இங்கே -4 வரணும்னா -3 -1 பண்ணால் -4 ஆயிரும். ஏன்னா செக் பண்ணிக்கலாம், -3 × -1 பண்ணால் +3 ஆகிடும். அப்போது இதுதான் நம்மளோட ஃபேக்டர்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த மிடில் டேர்மை அப்படியே 2 ஃபேக்டராக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அப்போ ஹெச் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்மால் ஹெச் கேபிட்டல் ஹெச் மைனஸ் 1 ஸ்மால் ஹெச் கேபிட்டல் ஹெச் ப்ளஸ் 3 ஹெச் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதுகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸில் பார்த்தோன்னா ஸ்மால் ஹெச் வந்து காமனாக இருக்குது, அதை வெளியில் எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு டேர்மில் ஒரு ஹெச் மீதி இருக்கும் மைனஸ் இதில் இந்த ஸ்மால் ஹெச்சை வெளியில் எடுத்துட்டோம் இல்லையா, அப்போது 3 கேபிட்டல் ஹெச் இருக்கும் செகண்ட் டேர்மில். அதுக்கப்புறம் அதவே நெக்ஸ்ட்டு 2 டேர்ம்ஸ்க்கு ஃபஸ்ட்டு போட்டு வச்சுக்கலாம். ஹெச் ஸ்மால் ஹெச் மைனஸ் 3 கேபிட்டல் ஹெச். இப்போது இதில் பார்த்தோன்னா இந்த டேர்ம் -1ஹெச்சில் ஸ்மால் ஹெச்சை நம்ம உள்ளே வச்சுருக்கோம். அப்போ நமக்கு தேவையானது என்ன? -1 கேபிட்டல் ஹெச். அதால் மல்டிப்ளை பண்ணோன்னா -1 கேபிட்டல் ஹெச் ஸ்மால் ஹெச் வந்துடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 × 3 3 h × h h ஸ்கொயர். ஓகே, அப்போ நம்மளுக்கு கரெக்ட். இப்போ இஸ் ஈக்குவல் டு 0 பண்ணிடலாம். இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ பார்த்தோன்னா ஸ்மால் ஹெச் மைனஸ் 3 கேபிட்டல் ஹெச் காமனாக இருக்குது, அதை வெளியில் எடுத்துட்டோன்னா நமக்கு என்ன பேலன்ஸ் இருக்கும்? ஸ்மால் ஹெச் மைனஸ் கேபிட்டல் ஹெச் பேலன்ஸ் இருக்கும். இஸ் ஈக்குவல் டு 0 பண்ணிக்கலாம். இப்போது ஒவ்வொரு ஃபேக்டரையும் 0 பண்ணோன்னா ஹெச் small h minus 3 capital H is equal to 0. Small h minus capital H is equal to 0. இப்போ இதில் பார்த்தோன்னா small h is equal to capital H அப்படின்னு வரும். இந்த -h இந்த சைடு போகும்போது +h ஆகிடும். ஆனால் பார்த்தோன்னா கோனுக்குள்ளே சிலிண்டர் வரணும். அப்போ கோனோட ஹைட்டும் சிலிண்டரோட ஹைட்டும் சேமாக இருக்கிற இடத்துல நம்மளால் அந்த சொல்கிற கண்டிஷனை மேட்ச் பண்ண முடியாது. அதனால் இந்த பாசிபிலிட்டி வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ இது வந்து நமக்கு தேவையில்லை, இதை நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். இப்போ இதில் பார்க்கலாம். இதில் பார்த்தோன்னா -3 கேபிட்டல் ஹெச் இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்மால் ஹெச் அந்த சைடு போகும்போது மைனஸ் ஸ்மால் ஹெச்னு வரும். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ கேபிட்டல் ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஹெச் பை 3. இதுதான் வந்து ஹைட் ஆஃப் த சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு 1/3 ஆஃப் ஹைட் ஆஃப் த கோன். ஏன்னா ஸ்மால் ஹெச்ங்கிறது வந்து ஹைட் ஆஃப் த கோன், கேபிட்டல் ஹெச்ங்கிறது ஹைட் ஆஃப் த சிலிண்டர். அப்போது அவங்க கேட்ட ஒரு ரிசல்ட்டை நாம் இப்போ கொண்டு வந்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம ரெண்டாவது ரிசல்ட்டுக்கு போவோம். இப்போ ரெண்டாவது ரிசல்ட் என்னென்னா, அந்த வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் இஸ் 4/27 πh³
tan ஸ்கொயர் ஆல்ஃபா இல்லையா? அப்போது ஃபங்க்ஷன் நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கு ஒரு ஃபங்க்ஷனாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா? பை tan ஸ்கொயர் ஆல்ஃபா. இது வந்து இங்கே ஒரு ஹெச் இருக்குது. அப்போ இந்த இது நமக்கு தேவையில்லை. லைன் எடுத்துக்கலாம். v of h is equal to pi tan ஸ்கொயர் ஆல்ஃபா into h square small h square capital H minus 2 small h capital H square plus capital H cube. இப்போ இதெல்லாம் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை, அதனால் இதெல்லாம் erase பண்ணிடலாம். இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா வால்யூம் ஆஃப் த சிலிண்டரை கடைசியாக சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த இடத்துல வந்து நிற்கிது. இப்போ இந்த இடத்த நம்ம எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல கேபிட்டல் ஹெச்சுக்கு பதிலாக ஸ்மால் ஹெச் பை 3யை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு, அதான் வி ஆஃப் ஹெச்ங்கிறது, பை tan ஸ்கொயர் ஆல்ஃபா. அதை நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல, அதை அப்படியே எழுதிக்கலாம். இப்போது ஹெச் ஸ்கொயரை அப்படியே வச்சுக்குவோம். ஸ்மால் ஹெச் ஸ்கொயருக்கு நமக்கும் வேலை இல்லை, அதான் அப்படியே வச்சுக்குவோம். கேபிட்டல் ஹெச்சை நம்ம எப்படி எழுதலாம்? இன்ட்டு ஸ்மால் ஹெச் பை 3 அப்படின்னு எழுத முடியுமா? மைனஸ் 2 ஸ்மால் ஹெச் அப்படியே எழுதிக்கலாம். இந்த இடத்துல கேபிட்டல் ஹெச் ஸ்கொயர் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸ்மால் ஹெச் பை 3 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுத போகிறோம். இப்போ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அதனால் இது எல்லாத்தையும் நம்ம erase பண்ணிவிட்டு ஸ்பேஸ் வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்மால் ஹெச் பை 3 முடிச்சிட்டோமா? த ஹோல் ஸ்கொயர் முடிச்சிட்டோமா? ப்ளஸ் கேபிட்டல் ஹெச் க்யூப் இருக்கு இல்லையா? அதை ஸ்மால் ஹெச் க்யூப் பை 3 க்யூப் அப்படின்னு எழுதுகிறோம். அதாவது ஹெச் பை 3 த ஹோல் க்யூப்னு எழுதுனா அதை இப்படியே எழுதிக்கலாம். சரி, பை tan ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு ஹெச் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் க்யூப் பை 3 மைனஸ் 2 ஹெச் இன்ட்டு ஹெச் ஸ்கொயர் 2h க்யூப் பை 3 ஸ்கொயர் 9 ப்ளஸ் ஹெச் க்யூப் பை 27. இப்போ இந்த இடத்துல வந்து நிற்கிது. அப்போது வால்யூம் ஆஃப் சிலிண்டர் V of H is equal to pi tan ஸ்கொயர் ஆல்ஃபா. இப்போது இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம். 3, 9, 27க்கு எல்சிஎம் எடுத்தோன்னா நமக்கு என்ன வரும்? எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 27 தான் வரும். சரி, அப்போது இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் இந்த டினாமினேட்டர் 27ஆக கொண்டு வரணும் அப்படின்னா 3யை 9ஆல் மல்டிப்ளை பண்ணியானா தான் 27 வரும். அப்போ நம்ம டினாமினேட்டரில் 27க்காக 9ஆல் மல்டிப்ளை பண்ணால் நியூமரேட்டர்லேயும் 9ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன ஆயிரும்? 9 ஸ்மால் ஹெச் க்யூப் பை 27 அப்படின்னு வரும். அடுத்தது செகண்ட் டேர்மில் பார்த்தோன்னா டினாமினேட்டர் 9 இருக்குது. இதை 27ஆக கொண்டு வரணும்னா இன்ட்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். டினாமினேட்டரை நம்ம இன்ட்டு 3ஆல் பண்ணால் நியூமரேட்டரையும் இன்ட்டு 3ஆல் பண்ணியாகணும். அப்படி பார்த்தோன்னா செகண்ட் டேர்ம் என்ன ஆகிடும்? ஏற்கனவே அங்கே ஒரு 2 கான்ஸ்டன்ட் இருக்குது. 2 இன்ட்டு 3 மைனஸ் 6 ஸ்மால் ஹெச் க்யூப் பை 27 அப்படின்னு செகண்ட் டேர்ம் ஆயிரும். இப்போ தேர்ட் டேர்ம் பார்த்தோன்னா டினாமினேட்டரே 27 தான் இருக்குது, அதனால் நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல, அப்படியே எழுதிக்கலாம். ஹெச் க்யூப் பை 27 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ பார்த்தோன்னா பை tan ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு டினாமினேட்டர் வந்து 27, 9h க்யூப் மைனஸ் 6h க்யூப் என்ன? 3h க்யூப் ப்ளஸ் 1h க்யூப் 4h க்யூப் பை 27 ஆயிரும். அதுக்கப்புறம் இதை நம்ம கரெக்டாக ஆர்கனைஸ்டாக எழுதணும்னா 4/27 கான்ஸ்டன்ட் முன்னாடி வந்துடும். பை ஹெச் க்யூப் tan ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படின்னு வந்துடும். இப்போ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர். அப்போ V of H is equal to 4/27 pi h cube tan ஸ்கொயர் ஆல்ஃபா. அப்போ அவங்க கேட்ட ரெண்டாவதையும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ மூணாவது என்னென்னா கிரேட்டஸ்ட் வால்யூம் அப்படின்னு காமிக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா V dash of H. V dash of H நம்ம erase பண்ணிட்டோம். சரி பரவாயில்ல, V of H வச்சுருக்கோம் இல்லையா? அப்போ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இதவே வந்து V dash of H திருப்பியும் கண்டுபிடிக்கலாம். ஆக்சுவலாக இது முன்னாடியே கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம், அதை நம்ம erase பண்ணிட்டதுன்றதுனால திருப்பியும் கண்டுபிடிக்கிறோம். ஸோ பை tan ஸ்கொயர் ஆல்ஃபா கான்ஸ்டன்ட். இது என்ன ஆகிடும்? இதில் ஸ்மால் ஹெச் ஸ்கொயர் கான்ஸ்டன்ட், ஹெச்சை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அப்போ அந்த டேர்மே பார்த்தீங்கன்னா ஹெச் ஸ்கொயர் வரும். இது வந்து
இந்த கேபிட்டல் ஹெச் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2h, ஏற்கனவே இங்கே ஒரு 2 இருக்கிறதுனால -4 ஸ்மால் ஹெச் கேபிட்டல் ஹெச்னு வரும், ப்ளஸ் 3h கேபிட்டல் ஹெச் ஸ்கொயர், 3 கேபிட்டல் ஹெச் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இது வந்து ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ். இப்போது இதோட செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கலாம். இப்போது இதை வந்து இன்னொரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஆஸ் யூஷுவல் பை tan ஸ்கொயர் ஆல்ஃபா வந்து கான்ஸ்டன்ட், அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டியதில்லை. இப்போது ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறதுல ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து கான்ஸ்டன்ட், அப்போ கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அடுத்தது இந்த டேர்ம் பார்க்கலாம். செகண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா -4h கேபிட்டல் ஹெச், அப்போ -4hங்கிறது கான்ஸ்டன்ட், கேபிட்டல் ஹெச்சை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வரும், ப்ளஸ் 3 கான்ஸ்டன்ட், கேபிட்டல் ஹெச் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 கேபிட்டல் ஹெச் வரும். இப்போது இதை வந்து கரெக்டாக எப்படி எழுத முடியும்னா பை tan ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு -4 ஸ்மால் ஹெச் ப்ளஸ் 6 கேபிட்டல் ஹெச் அப்படின்னு வரும். இப்போது நம்ம கேபிட்டல் ஹெச்சுக்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம், ஸ்மால் ஹெச் பை 3ன்னு வச்சுருக்கோமா. இப்போ அதை கொண்டு போய் இந்த இடத்துல போடலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லாமே p டபுள் டேஷ் ஆஃப் கேபிட்டல் ஹெச். அப்போது பை tan ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு -4 ஸ்மால் ஹெச் ப்ளஸ் 6 இன்ட்டு இந்த கேபிட்டல் ஹெச்சுக்கு பதிலாக ஸ்மால் ஹெச் பை 3 அப்படின்னு எழுதுகிறோம். அதுக்கப்புறம் இந்த 6ம் இந்த 3யும் டிவிசிபிள் பை 3, அப்போ 3 வந்து 3 டேபிள்ஸில் 1 டைம், 6 வந்து 3 டேபிள்ஸில் 2 டைம்ஸ். அப்போ என்ன ஆகிடும், பை tan ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு -4 ஸ்மால் ஹெச் ப்ளஸ் 2 ஸ்மால் ஹெச் அப்படின்னு வரும். இப்போது இது பார்த்தோன்னா -4 ஸ்மால் ஹெச் ப்ளஸ் 2 ஸ்மால் ஹெச் என்னவாயிடும், இந்த பை tan ஸ்கொயர் ஆல்ஃபாவை அப்படியே வச்சுட்டு இது என்னவாயிடும்னு பார்த்தோன்னா -2 ஸ்மால் ஹெச் அப்படின்னு ஆகிடும். அப்போ இந்த நெகட்டிவை முன்னாடி எடுத்துக்கிட்டோன்னா -2 பை tan ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு ஹெச்னு வரும். இப்போ நம்ம வந்து ஹெச்சுங்கிறது என்னென்னா ஹைட் ஆஃப் த கோன் இல்லையா, அப்போ அது வந்து நெகட்டிவாக வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ அது எப்போவுமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்படி பார்த்தோன்னா இந்த b டபுள் டேஷ் ஆஃப் ஹெச் பார்த்தா எப்போவுமே நெகட்டிவாக தான் வரப்போகுது. அப்படின்னா லெஸ் தென் 0 வந்துருச்சுனாலே மேக்ஸிமம்னு சொன்னாலே கிரேட்டஸ்ட். அப்போ அவங்க கேட்ட மாதிரி வால்யூம் வந்து கிரேட்டஸ்ட் அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 3 ப்ரூவ் பண்ண வேண்டியது இருந்தது, 3யுமே சூப்பராக ப்ரூவ் பண்ணிட்டோம். இதோட இந்த ப்ராப்ளம் முடியுது. நம்ம இன்னொரு ப்ராப்ளமில் பார்க்கலாம். தேங்க்யூ.